கடலூர் அருகே விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் தற்போது குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக கைது செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அங்கு தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் அருகே விவசாயிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அப்போது அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த காவல்துறையினர் முயன்ற நிலையில் ஏராளமானோர் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த அனைவரும் இப்போ குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்க என்ன நிலவரம் ஸ்ரீதர்? மலையடிக்குப்பம், பெத்தாங்குப்பம் உள்ளிட்ட 4 கிராமங்களில் 160 ஏக்கர் விவசாய நிலங்கள் திடீரென அரசுக்கு சொந்தமானது என கையகப்படுத்தப்பட்டது. இதற்கு பல ஆண்டுகளாக பயிர் செய்யப்பட்ட முந்திரிகள் அழிக்கப்பட்டது. அந்த முந்திரி அழிக்கப்படும் போதே விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள். வேளாண்மை துறை அமைச்சர் தொகுதியில் வேளாண் பயிரில் ஏன் அழிக்க வேண்டும், தொழிற்சாலை எது கொண்டு வர வேண்டுமோ அப்போதே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை பதிவு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிக்கும் இது எதிர்ப்பு தெரிவித்தார்கள். வேளாண் நிலத்தை பாதுகாக்க வேண்டும், அதை விட்டு அங்கு தொழிற்சாலை கொண்டு வரக்கூடாதுன்னு ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்து வந்த வேளையில் இன்று அந்த முந்திரி மரங்களை வெட்டப்பட்ட அதே இடத்தில் மீண்டும் முந்திரி கன்றுகளை வைக்கப் போவதாக ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அந்த போராட்டத்திற்கு கடுமையான காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டு அதற்கு தடை விதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் இங்கு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தையின் போது இந்த பகுதி முழுவதும் விவசாய பகுதி, இந்த பகுதியில் தொழிற்சாலை கொண்டு வரக்கூடாது, எனவே இந்த நிலத்தை மீண்டும் விவசாயிகளிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு பதிவை செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் தான் கடலூர் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை ஈடுபடும் போது கோட்டாட்சியர் சம்பந்தப்பட்டவரோட பேச்சுவார்த்தை போகும்போது 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கோட்டாட்சியருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தரப்பினர் திடீரென விவசாய நிலத்திற்குள் புகுந்து அங்கு முந்திரி மரக்கட்டுகளை நட தொடங்கினார்கள். இதனால் காவல்துறை அவர்களை தடுத்ததால் அங்கு பெண்களுக்கும் காவல்துறையும் கடுமையான வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. சில பெண்கள் மயங்கி விழுந்தார்கள். மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு சிலர் காவல்துறை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்தார்கள். இழுத்து வரும்போது ஒரு சிலர் கீழே விழுந்து அவர்களுக்கு சிராய்ப்பு காயமும் ஏற்பட்டது. இந்நிலையில் தான் சம்பந்தப்பட்ட இடத்தில் போராட்டத்தில் தடுப்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் குவிக்கப்பட்டவர்கள் அந்த இடத்தில் தர்ணா போராட்டம் ஈடுபட்டார்கள். தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக காவல்துறை அப்படியே குண்டுகட்டாக கைது செய்ய முயற்சித்த போது அவர்கள் வர மறுத்ததால் காவல்துறை பலரை இழுத்து சென்று கைது செய்தார்கள். பெண்கள் காவல்துறைக்கு எதிராகவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராகவும் ஆர்டிஓக்கு எதிராகவும் மிகப்பெரிய ஒரு கோஷமிட்டு எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இதனால் அங்கு ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டது. நூற்றுக்கணக்கான தற்போது கைது செய்யப்படுகிறார்கள். போலீசாரும் அதிகம் குவிக்கப்பட்டு அந்த கிராமம் முழுவதும் தற்போது போலீஸ் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.